மாலை இனிய வணக்கம். சிவவாக்கிய சித்தர் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் ஒரு பகுத்தறிவு புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர். உண்மையான கடவுளை அகத்தில் கண்டதை ஜாதி மதம் இன மொழி கடந்து தமிழினம் சமத்துவம் காண வலியுறுத்தி உருவ வழிபாடு சடங்குகளை எதிர்த்து புரட்சி அறம் கண்டவர் சிவவாக்கியர். 18 சித்தர்களும் ஒருவருக்கு ஒருவர் இறை நம்பிக்கையில் பகுத்தறிவை உணர்ந்து பாடியவர்கள்தான். இதற்கு எடுத்துக்காட்டாக சிவவாக்கியர் பாடுகிறார். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ இந்த நாதன் உள்ளிருக்கையிலே, சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் ருசி அறியுமோ என்கிறார். அடுத்த ஒரு பாடல்ல பாடுறாரு, ஓம் அரியதோ நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6 தேவர் அண்டுரைத்த மந்திரம், அரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம், தோச பாவமாவை தூர ஒட்டவே என்கிறார் சிவவாக்கியர். ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய. இதனுடைய பொருள் என்னன்னா, மிகவும் அரிதான நமச்சிவாயா என்ற 5 எழுத்தே ஆதியும் அந்தமமாகி உள்ளது. என்ஜான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் 30 முக்கோடி தேவாதி தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நமச்சிவாயா என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தையும் என் உயிரில் வாழையாக விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓர் எழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்த இந்த சிவவாக்கியமாகும். கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொல கலைய நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே, பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி யோதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம். இதனுடைய பொருள் என்னன்னா, கரியதோர் முகத்தையொற்ற கற்பகம் எது என்று சொல்லி இருக்கிறார் சிவவாக்கியர். அதாவது கரிய நிறமுடைய தும்பிக்கையை முகத்தில் உடையவரும் கேட்ட வரங்களை யாவையும் கற்பகத்தனுவை போல் வழங்கும் கருணையுடையோருமான கணபதியை கைகள் தொழ வேண்டுகின்றேன். ஆயக்கலைகள் 64 வேத ஆகம புராணசாஸ்திர நூல்களில் உள்ள உண்மைகளும் முக்கஞான அறிவையும் என் கருத்தில் தோன்றி இந்நூலில் உதிக்க வேண்டும் கணபதியே என்று வேண்டுகிறேன். அறிஞர் பெருமக்களும் வயதில் சிறியவராயினும் ஞானம் பெற்றவர்களும் யோக ஞான அனைத்தையும் கற்றுணர்ந்தவர்களும் மற்றும் யாவரும் பேயனாகிய யான் சொல்லுகின்ற சிவவாக்கியத்தில் உள்ள தவறுகளை பொறுத்தருள வேண்டும். ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும், ஆன அஞ்செழுத்துள்ளே ஆதியான மூவரும், ஆன அஞ்செழுத்துள்ளே அகாரமும் மகாரமும், ஆன அஞ்செழுத்துள்ளே அடங்கலுற்றவே ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம்
இதனுடைய பொருள் என்னன்னா, ஆதிபராசக்தியினால் நமச்சிவாயா என்ற அஞ்செழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகம் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது. ஆதிபராசக்தியினால் ஆன அஞ்செழுத்தே ஆதியாகி ஆதியிலேயே அரி சிவன் பிரம்மா என்ற மும்மூர்த்திகளும் அமர்ந்திருக்கின்றனர். அந்த அஞ்செழுத்தின் உள்ளேயே அகாரமாகவும் அகாரமாகவும் அறிவும் மனமும் ஒளியும் இருளும் இறையும் மாயையுமாய் அமைந்துள்ளது. ஆதலால் இந்த அஞ்செழுத்தை அறிந்துணர்ந்து ஓதுங்கள். இந்த அஞ்செழுத்துக்குள் தான் அனைத்து தத்துவங்களும் அடங்கி அது நமக்குள்ளேயே பஞ்சாட்சரமாகி உற்ற பொருளாய் உட்கலந்திருக்கின்றன. ஆகவே நாம் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்திருக்கின்றோம். இதற்கு பெயர்தான் பகுத்தறிவு. இறைபக்தியில் பகுத்தறிவு சிவவாக்கியரின் அமுதமொழிகள். ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம். தர்மபுரி மாவட்டம் பெரும்பாலை ராமன். நன்றி.